அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, டெட் எக்ஸாம் கிட்டக்க வந்துட்டோம். நான் இப்போ உங்களுக்கு 10ஆம் வகுப்பு புக்கை எடுத்துட்டேங்க. 10ஆம் வகுப்பு புக்கை லைன் பை லைனா அலசி, முக்கியமானது எது, அதை எப்படி கொஷினா மாற்றலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி ஒரு 250 முக்கிய வினாக்கள்ங்க. அதாவது செய்யுள், உரைநடை, இலக்கணம், இது மூணுத்திலிருந்து ஒரு 250 வினாக்கள் அப்படியே தொகுத்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வினாக்கள் நீங்கள் படிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல் 3 பருவத்தையும், பருவம் 1, பருவம் 2, 3த்தையும் படிச்ச நிறைவு உங்களுக்கு கிடைச்சிடும். இது உண்மையிலேயே உங்களுக்கு 100% பயனுடையதாக இருக்கும். ஸோ நிச்சயமா இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்த பிறகு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம், பார்ப்போம். அன்னை மொழியே என்ற கவிதையின் ஆசிரியர் பாவலர் ஈறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களின் பெயர்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. இது அவர் நடத்தினது பார்த்துங்க. உலகியல் 100, பாவி 10, நூறாசிரியம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இந்த டிஃப்ரெண்டா உள்ள பேர்லாம் பார்த்துங்களேன். பாவி 10, நூறாசிரியம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை எழுதின ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது? திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் க சச்சிதானந்தன். இதெல்லாம் முக்கியமான கோட்டுங்க, அதனாலதான் அதை கொடுத்துருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கியம் என்ற நூலை எழுதியவர் யார்னா கால்டுவெல்ங்க. அவர் 1856 1856 வருடம் அதை எழுதினாரு. அதாவது இந்தியாவோட சிப்பாய் கழகத்துக்கு முதல் வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல், கேழ்வரகு ஆகியவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் எது? தாள். நெல்லையும் கேழ்வரகையும் அந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதை நம்ம தாள்னு சொல்லுவாங்க. சோளம், கரும்பு ஆகியவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் கழிங்க. சோளமும் கரும்பும் கழி. காய்ந்த தாளும் தோகையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சருகு. தாவரங்களின் இலை வகை சொற்களில் நெல், புல் ஆகியவற்றின் இலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தாள்ங்க. நெல்லோட இலையும் புல்லோட இலையும் நாம தாள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, கமுகு. கமுகுனா பாக்கு நமக்கு தெரியும். கமுகின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கூந்தல்ங்க. கமுதோட இலை மட்டும் கூந்தல்னு சொல்றாங்க. தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களில் கரும்பின் நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கொழுந்தாடை. கொழுந்தாடை. கரும்புனா கொழுந்தாடை. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களில் பூ விரிய தொடங்கும் பருவம் போதுங்க. ஓகேவா? போது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பூவோட 7 நிலைகளை ஒரு சொல்லி பார்ப்போமா? என்னென்ன? அரும்பு, மொட்டு, முகை, மலர் அலர், வி செம்மல். மலர் அலர், வி செம்மல். அடுத்து பாருங்க, பூ வாடின நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா செம்மல்ங்க. வாடி போச்சுன்னா செம்மல். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார்னா மகாகவி பாரதியார். திராவிட பெருநாவலர் என்று அழைக்கப்படுபவர் இரா இளங்குமரனார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திராவிட பெருநாவலர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் ஆகிய நூல்களை எழுதியவர் இளங்குமரனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டாலும் தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்றெண்ணி இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் இளங்குமரனார். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தப்பட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது மலேசியா. அது எந்த மொழிக்காக நடத்தினதுன்னா தமிழுக்கு மாநாடு நடத்தினது. பல்கலைக்கழக பேரறிஞர் என்று அழைக்கப்படும் மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறுனாலே தேவநேய பாவாணர் தாங்க. சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் தட்டச்சு படியை, அதாவது தமிழ் அகரமுதலி திட்ட இயக்குனராக இருந்து உருவாக்குனவர் யாருன்னா தேவநேய பாவாணர். ஓகேவா? போர்த்துகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில்
1554 முதலாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா கார்டிலா. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். தமிழழகனார், சண்முக சுந்தரம் ரெண்டுமே அழக வச்சுதான் வருது பாருங்க. தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கியங்க நூல்களை படைத்துள்ளார்? 12. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது சிலேடை அணி. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, இரட்டுற மொழிதல் அணி. ஆழிக்கு இணை என்ற பாடலில் தமிழோடு ஒப்பிடப்படுவது கடல். எழுத்து எத்தனை வகைப்படும்? அவை எழுத்து 2 வகைப்படுங்க. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படுங்க. குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகள குறுக்கம், ஆயுத குறுக்கம் சொன்னோம் இல்லையா? இதை மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 இருக்குங்க. செய்யுளின் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது என்னது? அளபடை. உயிரளபடை எத்தனை வகைப்படும்னா, உயிரளபடை 3 வகைப்படுங்க. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் உண்டுங்க, அது அடுத்ததே கொடுத்துட்டாங்க பாருங்க. இசை நிறை அளபடை. ஓதல் வேண்டும், இதில் பயின்று வந்துள்ள அளபடை செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளவெடுப்பது இன்னிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. செய்யுளின் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் அளவெடுப்பது ஒற்றளபடை. ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் பாருங்க, மொத்தம் 10 எழுத்து தாங்க. ஞன, நமன, வயல, ல மற்றும் ஆயுத எழுத்து, இவை மட்டும்தான் ஒற்றளபடையில் அளவெடுக்கிறது. ஒரு மொழி தனித்து நின்று பொருள் தரின் அது என்ன மொழி? தனி மொழிங்க. அந்தம், அந்தாதி என்பதன் பொருள் என்ன? அந்தம்னா முடிவு, அந்தாதி ஆதினா முதல். அந்தாதியை அந்தம் ஆதின்னு பிரிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். ஒரு சொல் தனித்து நின்று பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது பொதுமொழி. ஒரு வினையை குறிக்கும் பெயரானது காலம் காட்டாமல் தொழில் பெயரை மட்டும் உணர்த்தி நிற்பது தொழில் பெயர். விகுதி பெற்ற தொழில் பெயருக்கு சான்று நடத்தல், வாழ்தல். நட, வாழ் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி தல்னு ஒரு விகுதி வருது பாருங்க. விகுதி பெறாமல் பகுதி மட்டும் வரும் தொழில் பெயர் எதுன்னு பாத்தீங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். வினையால் அணையும் பெயர் என்பது என்ன? வினைமுற்று, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து பயனிலையை கொண்டு முடிவது. ஓகேவா? அது ரொம்ப டீப்பா இலக்கணம் போயிட்டு இருக்கு. நம்ம லெசனுக்குள்ள நான் திரும்ப வந்துடுறேன். மொத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எவை? வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். சாரி, மெத்த வணிகலன். ஓகேவா? நான் மொத்தன்னு சொல்லிட்டேன், மெத்த. கேட்டாரை பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல். இக்குறள் உணர்த்தும் பண்பு எதுனா சொல்வன்மை. காற்றை குறிக்கும் வேறு பெயர்கள் வழி, கால், மாருதம், பவனன். கிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா, கிழக்குனா கொண்டல். மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கோடை. வடக்கு திசையிலிருந்து வீசும் காற்று வாடை காற்றுங்க, வாடை. தெற்கு திசையிலிருந்து வீசும் இதமான காற்று தென்றல். ஓகேவா? இந்த 4 நல்லா பார்த்துக்கோங்க. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று தென்றலை குறிப்பிட்டவர் யாருன்னா இளங்கோடிகள், சிலப்பதிகாரத்துல வருது. பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்ற சிற்றிலக்கியத்தின் ஆசிரியர் யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அவர்தான் பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்கார். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொருட்பொதியினில் பிறந்த தென்றல் என குறிப்பிடப்படும் நூல் பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது. முசிறி துறைமுகத்திற்கு பருவகாற்றின் உதவியால் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி ஹிப்பாலஸ். பின்தொடர்ந்த நிழலின் குரல்
என்ற நூலின் ஆசிரியர் ஜெயமோகன். ஓகேவா? பின்தொடர்ந்த நிழலின் குரல் ஜெயமோகன். வழியனடி காயல் என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்ட சங்ககால புலவர் மதுரை இளநாகனார். புறநானூர்ல வருதுங்க. உலக காற்று நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 15 கொண்டாடப்படுகிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் எத்தனையாவது இடம்? முதலிடம். உலகிலேயே அதிக அளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடம்? 2வது இடம். ஓசோன் படலத்தை சிதைக்கும் நச்சு வாயு எது? அது எதிலிருந்து வெளியாகிறதுனா குளோரோ கார்பன் தான் அந்த நச்சு வாயு. அது நம்ம ஏசி குளிர்சாதன பெட்டிலிருந்து வருதுங்க. குளிர்சாதன பெட்டி சொல்லலாம், ஃப்ரிட்ஜ்னு சொல்லலாம். அமில மழை பெய்ய காரணமான வாயுக்கள் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். காற்றே வா என்ற கவிதை பகுதியின் ஆசிரியர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார்? இந்தியா சுதேசி மித்ரன். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா இயற்பெயர் சுப்பிரமணியன். அவர் எட்டயபுரத்து மன்னர் தான் அவருக்கு அந்த பேரை கொடுத்தாரு. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். அவர் அப்படி பாராட்டினவர் யாரு? பாரதிதாசன். வசன கவிதை வடிவை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். 10 பாட்டு நூல்களுள் மிக குறைந்த அடிகளை கொண்டது எது? முல்லைப்பாட்டு தான். முல்லை நிலத்திற்குரிய பூக்கள் முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. முல்லை நிலத்தின் மக்கள் ஆயர், ஆய்ச்சியர். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் என தொடங்கும் பாடலின் நூல் முல்லைப்பாட்டுங்க. விரிச்சு கேட்டல் என்றால் என்னன்னா தெய்வத்தை தொழுது அயலார் பேசும் நற்சொற்களை கேட்டு நல்ல முடிவு காண்பது. புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் ப. சிங்காரம். புயலிலே ஒரு தோணி. இந்தோனேஷியாவில் இருந்த பொழுது ப. சிங்காரம் பணியாற்றிய இதழ் எதுனா தூய தமிழ் இதழ். ப. சிங்காரம் அவர்கள் தன் சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை யாருக்காக வழங்கினார்? மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் எப்பொழுது வந்ததுன்னா 2000 வந்தது. கஜா புயலின் பெயரை பரிந்துரைத்த நாடு இலங்கை. பெய்டி புயலின் பெயரை பரிந்துரைத்த நாடு தாய்லாந்து. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வேற்றுமை உருபுகள் நம்ம படிச்சதுதான். ஐ, ஆள், கூ, இன்னது, கண். ஐ 2ஆம் வேற்றுமை, ஆள் 3ஆம் வேற்றுமை, கூ 4ஆம் வேற்றுமை, இன் 5ஆம் வேற்றுமை உருபு, அது 6ஆம் வேற்றுமை உருபு, கண் 7ஆம் வேற்றுமை உருபு. முதல் வேற்றுமையை நம்ம எழுவாய் வேற்றுமை சொல்லுவோம். அதுக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. அண்ட் 8வது வேற்றுமையை நம்ம வெளி வேற்றுமைன்னு சொல்லுவோம். ஓகேவா? உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு ஒரு சான்று தருக. தேர்ப்பாகன். தேரை ஓட்டும் பாகன் இருக்கு. அதனால அது சுருங்கி தேர்ப்பாகன் வந்திருக்கு. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை என்று கோரும் நூல் நன்னூல். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு தொக்கி வருவது இரு பெயரிட்டு பண்புத்தொகை. அண்ணன், தம்பி, இரவு, பகல் இவை உம்மை தொகைகள். அண்ணனும் தம்பியும்னு வந்திருந்தா எண்ணுமையா போயிருக்கும். அந்த உம்ன்றது மறைஞ்சு வர்றதுனால உம்மை தொகையா போயிடுச்சு. அண்ணனும் தம்பின்னு வந்தா அது எண்ணுமையா போயிருக்கும். தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. மலர்கை, கை மலர், இது ஓமை தொகை. தண்ணீர் தாகம் இலக்கண குறிப்பு 4ஆம் வேற்றுமை உருபு. அடுத்து பாருங்க. விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். மோப்ப குழையும் அனிச்சம் இதில் இடம்பெற்றுள்ள அதிகாரம். இது எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னா விருந்தோம்பல் அதிகாரம். அள்ளிலாயினும் விருந்துவரின் ஓக்கம் என்று கூறும் நூல் நற்றிணை. இல்லவள் தட்டறிந்து துழவாசி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல என்று பாடியவர் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி. தமிழரின் உணவு கலாச்சாரத்தில் முதன்மையானது விருந்தோம்பல். காசி காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் அதிவீர ராமபாண்டியர்.
அதிவீரராம பாண்டியரின் பட்ட பெயர் சீவலமாறன். அதிவீரராம பாண்டியர் எழுதிய மற்ற நூல்கள் வெற்றி வேட்கை, நைடதம், இலிங்க புராணம். விருந்தினரை உபசரிக்கும் 9 வழிமுறைகளை கூறும் நூல் காசி காண்டம். மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவர் நன்னன். மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். மலைபடுகடாம் மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 583 அடிகள். மலையை யானையாக உருவம் செய்து ஓசையிலே அதன் மதம் என்று விளக்கும் நூல் மலைபடுகடாம். அன்றில் பறவை என்பது எதை குறிக்கும்? எப்பொழுதும் இணையாகவே வாழும் ஒரு பறவை இனம். கோப்பல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் ராஜநாராயணன். இதுல கோபாலபுரம் வந்திருக்கு, அது இல்ல, கோப்பல்லபுரத்து மக்கள். ராஜநாராயணன். ராஜநாராயணனுக்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்று தந்த நூல் கோப்பல்லபுரத்து மக்கள் 1991. கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ராஜநாராயணன். வட்டார வழக்கு சொற்களை அகராதியாக தொகுத்தவர் ராஜநாராயணன். அடுத்து பாருங்க, தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். நேரா பாடங்களுக்குள்ள வினாக்களா போயிடுறேன். பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி எத்தனையாவது திருமொழினா 5ஆம் திருமொழி. பெருமாள் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள்? 105 பாடல்கள். குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் என்று பாடியவர் குலசேகர ஆழ்வார். பரிபாடல் எவ்வகை நூல்னா 8 தொகை நூல்கள் ஒன்றுங்க. ஓங்குபரி பாடல் என்று புகழப்படும் நூலின் தனிச்சிறப்பு என்னன்னா பண்ணோடு பாடப்பட்ட இசை நூல். பரிபாடலில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களின் எண்ணிக்கை 24 பாடல் தான் கிடைச்சிருக்கு. பரிபாடலில் விசும்பின் ஊழி ஊழ் செல்ல என்ற பாடலை எழுதியவர் கீரந்தையார். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் என கூறும் நூல் திருவாசகம். மாணிக்கவாசர் எழுதுங்க. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய புகழ்பெற்ற அறிவியல் நூல் காலத்தின் சுருக்கமான வரலாறு 88ல எழுதினது. கருந்துளை அதாவது பிளாக் ஹோல் என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் ஜான் வீலர். ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் பெற்ற உயரிய அமெரிக்க விருது அதிபரின் சுதந்திர விருது. செயற்கை நுண்ணறிவு AI என்பது எந்த துறையில் பெரும் புரட்சி ஏற்படுத்துகிறது? கணினித்துறை. ஜப்பானின் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய ரோபோவின் பெயர் பெப்பர். 2016 ஐநா சபை உலகளாவிய சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கியதுன்னா ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். இலக்கண வாழ்வில் இலக்கண முறையில் பிழையற்றது எதுனா வழாநிலை. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையற்றதாக ஏற்பது வழு அமைதி. வழு எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். வழாநிலை எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வழு அமைதி? திணை வழு அமைதி. திணை அது ஒரு அக்ரிணை தான். அது வந்தது போனதுன்னு நம்ம சொல்லணும், ஆனா வந்தாள்னு சொல்றாங்க, அதனால திணை வழு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழு அமைதி. ஆண்பால் பெண்பால்னு இருக்கு. மகள் பெண்பால், இவங்க கூப்பிடுறது ஆண்பால். அதனாலதான் இது மாதிரி பால் வழு அமைதி வந்திருக்கு. நாளைய முதலமைச்சர் வருகிறார் என்பது எவ்வகை வழு அமைதினா கால வழு அமைதி. நாளைய முதலமைச்சர் எப்படி இப்ப வர முடியும்? வருகிறாருன்னு சொல்றாங்க இல்லையா? வருகிறாருன்னா கிருன்னா நிகழ்கால இடைநிலை இல்லையா? அப்ப நாளைக்கு உள்ளதை இன்னைக்கே சொல்றது இது மாதிரி பயன்படுத்துறது கால வழு அமைதி. கத்துக்கடல் சூழ் நாகை என்று பாடியவர் அந்த கவி வீரராகவர். கத்துக்கடல் சூழ் நாகை. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று உருவகப்படுத்துவது உய்ய வந்த பெருமாளை. பெருமாளை இவர் என்ன பண்றாரு? ஒரு அம்பாளா உருவகப்படுத்தி பாடுறாரு. உய்ய வந்த பெருமாள். அடுத்து பாருங்க, நீதிநெறி வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலரின் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி. சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர் சென்னை விக்டோரியா அரங்கத்தில்
எப்பொழுது சதாவதான நிகழ்ச்சியை நடத்தினார்னா 1907ஆம் வருடம். சதாவதானம் என்றால் என்ன? ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல். திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு, வேதாரண்யம். அப்ப புரிஞ்சுங்க, வேதாரண்யத்துக்கு இன்னொரு பேரு இருக்கு, திருமறைக்காடு. பரஞ்சோதி முனிவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. திருவிளையாடல் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னா 3 காண்டங்கள். மதுரை, கூடல், திருவாலவாய். இது முன்னாடி கேட்ட கொஸ்டினுங்க. மதுரை, கூடல், திருவாலவாய் காண்டங்கள். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள மொத்த படலங்களின் எண்ணிக்கை 64 படலங்கள். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் காண்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திருவாலவாய் காண்டத்துல இருக்கு. மன்னன் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்ததால் இறைவன் யாரிடம் சினம் கொண்டு கோயிலை விட்டு நீங்கினார்? குலசேகர பாண்டியன் கோவப்பட்டு கோயிலை விட்டு போயிடுறாரு. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிகள் ஆகாரன், முழுசா அப்படிதான் வரும் என்ற அடி இடம்பெற்ற நூல் திருக்குறள். புதிய விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவோர் தாரா பாரதி. வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அறிவினா, அரியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. மொத்தம் 6 வகைப்படும். தான் அறிந்த விடையை பிறர் அறிவார்களா என்று சோதிப்பது அறிவினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவது அரியாவினா. ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது குழல் வினா, கேட்கிறது குழல். ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது ஏவல் வினா. அடுத்து விடை பாருங்க. விடை மொத்தம் 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றதுரைத்தல் விடை, உருவது குரல் விடை. ஓகேவா? அப்ப விடை 8 வகைப்படும். வினா எத்தனை? 6 வகைப்படும். ஓகேவா? வினா 6, விடை 8. அது இன்னும் நிறைய பெருசா போயிட்டு இருந்தாலும் படிச்சு காட்டுறோம் உங்களுக்கு. கடைத்தேர் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என சொல்வது சுட்டு விடை, சுட்டி காட்டுறாங்க விரலால. இதை செய்வாயா என்ற வினாவிற்கு செய்ய மாட்டேன் என மறுத்து சொல்வது மறைவிடை. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என சொல்வது உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாட வரவில்லையா என்ற கேள்விக்கு கால் வலிக்குது என இனிமேல் நேர்வதை கூறுவது உருவது குரல் விடை. ஃபர்ஸ்ட் பாருங்க, கால் வலிக்கிறதுனா கரண்டா இப்பொழுது சொல்றாங்க. இதுல கால் வலிக்கும்னு ஃபியூச்சர் நடக்க போறது சொல்றாங்க. அப்ப இது உருவது குரல். உருவதுனா வருவது, வரப்போவது. உற்றதுனா இப்ப வந்து விட்டது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு வேறொரு பதில சொல்றது இனமொழி விடை. நிகழ்கலை என்று அழைக்கப்படும் கலை வடிவம் நாட்டுப்புற கலைகள். அதாவது பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் சொல்றோம், அதான் நிகழ்கலை. கரகாட்டம், மயிலாட்டம் முதலியன. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் கரகம்பேடு, குடக்கூத்து. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் ஒன்று குடக்கூத்தும் ஒன்று. ஆம், குடக்கூத்தும் ஒன்றுதான். அப்ப நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறோம், மாதவி 11 வகை டான்ஸை ஆடி இருக்காங்க சிலப்பதிகாரத்துல. தோல் பாவை கூத்து எவ்வகை தொழிலை சார்ந்ததுன்னா தோல் பதனிடும் மற்றும் வண்ணங்கள் தீட்டும் பாவை செய்து ஆட்டுவித்தல். தேவராட்டம் எவ்வகை மக்களால் ஆடப்படும் கலை? 2 ஆண்கள் மட்டுமே ஆடும் ஒரு வழிபாட்டு ஆட்டம். தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவதுந்துபி. பூத்தொடுத்தல் என்ற கவிதையின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி எழுதிய கவிதை நூல்கள் யாவைனா நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை. முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழின் மொத்த பருவங்கள் 10 பருவங்கள். ஒவ்வொரு பருவங்களுக்கும் 10 பாட்டு, மொத்தம் 100 பாட்டு. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கே உரிய கடைசி 3 பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறுதேர். 3மே சீல ஆரம்பிக்குது பாட்டுங்க. சிற்றில், சிறுவரை, சிறுதேர். பெண்பார் பிள்ளை தமிழுக்கே உரிய கடைசி 3 பருவங்கள் கழங்கு, அம்மானை, ஊசல். இதை கேட்பாங்க. இந்த பருவங்களை கொடுத்து இது ஆண்பால் பிள்ளை தமிழா இல்ல பெண்பால் பிள்ளை தமிழா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஆணை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்ணை ஆப்போசிட்டா எழுதிடலாம். கழங்கு, அம்மானை, ஊசல். குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபர் இயற்றிய பிற நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்,
சகலகலாவள்ளி மாலை. கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 6 காண்டங்கள். கம்பர் தன் நூலுக்கிட்ட பெயர் ராமாவதாரம். கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். கல்வியில் பெரியவன் கம்பன் என்ற பழமொழி யாரை பெருமைப்படுத்துகிறதா? கம்பரை. அடுத்து, பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். செய்யுளின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்றொழுக்காக பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள். ஒரு செய்யுளின் சொற்களை வரிசையாக நிறுத்தி அவற்றிற்குரிய பொருள்களையும் வரிசைப்படி அமைப்பது நிரல் நிறை பொருள்கோள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை இக்குறளில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருள்கோள். சிற்றகல் ஒளி என்ற தன் வரலாற்று நூலின் ஆசிரியர் மாப்போ சிவஞானம். எது பாருங்க? சிற்றகல் ஒளி. மாப்போ சிவஞானத்திற்கு வழங்கப்பட்ட பட்டம் சிலம்பு செல்வர். தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானத்தின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்ததுன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு 1966. ஏர் புதிதா என்ற கவிதை நூலின் ஆசிரியர் ராஜகோபாலன். கூப்ப ராஜகோபாலன். கூப்ப ராஜகோபாலன் எங்கு பிறந்தார்? கும்பகோணம். மெய்கீர்த்தி என்பது என்ன? மன்னர்களின் வரலாறு மற்றும் புகழை புலவர்கள் கல்லில் செதுக்கி போற்றுவது. முதலாம் ராசராச சோழனின் மெய்கீர்த்திகள் எத்தனை? 2. கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் முதலாம் ராஜராஜன். அதுதான் மேல உள்ளது. கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இளங்கோடிகள். சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 3 காண்டங்கள். புகார், மதுரை, வஞ்சி. சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த காதைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 30 காதைகள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இரட்டை காப்பியங்கள். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் மகாகவி பாரதியார். இளங்கோவடிகள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? சேர மன்னர் மரபு. சேரன் செங்குட்டுவனோட தம்பிங்க அவர். கடற்பிற கொட்டிய செங்குட்டுவன் அவர் சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள் காட்டும் மரம் எனும் நூலின் ஆசிரியர் பேரா த தர்மராஜன். இப்பிறப்பில் நாம் செய்யும் நன்மை அடுத்த பிறப்பிற்கு உதவும் என்ற கோட்பாட்டை மறுத்த சங்ககால வள்ளல் ஆய் அண்டிரன். ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர் தி.சோ. வேணுகோபாலன். தி.சோ. வேணுகோபாலன் எந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார்? மணிப்பால் பொறியியல் கல்லூரி. காலக்கணிதம் என்ற கவிதையின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கியவர் கண்ணதாசன். கண்ணதாசன் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி கிடைத்தது? சேரமான் காதலி. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று பாடியவர் கண்ணதாசன். பாவகைகள் எத்தனை? 4. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. ஆசிரிய பாவிற்குரிய ஓசை அகவலோசை. களிப்பாவிற்கு துள்ளல், வஞ்சிப்பாவிற்கு தூங்கல். ஈற்றடி முச்சீராய் ஏனையடிகள் நாற்சீராய் வருவது வெண்பா. சித்தாளு என்ற கவிதையின் ஆசிரியர் நாகூர் ரூமி. நல்லா பார்த்துங்க, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சித்தாளு. நாகூர் ரூமின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி எழுதிய நாவல் எதுனா கப்பலுக்கு போன மச்சான். தேம்பாவணி நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். தேம்பாவணி என்பதன் பொருள் வாடாத மாலை அல்லது தேன் போன்ற இனிய பாடல்களின் மாலை. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசையப்பர், கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை. தேம்பாவணி எத்தனை காண்டங்களையும் பாடல்களையும் கொண்டது? 3 காண்டங்கள். 36 பாடல்கள். 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள். வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? கான்ஸ்டான்டியூஸ் ஜோசப் பெஸ்கி. தமிழில் முதலாக அகராதியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர், சதுரகராதி. ஒருவன் இருக்கிறான் என்ற சிறுகதையின் ஆசிரியர் அழகிரிசாமி. அழகிரிசாமி எந்த நாட்டிற்கு சென்று தமிழ் இதழ்களில் பணியாற்றினார்? மலேசியா. அணி என்பதன் பொருள் அழகு. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறியது தன்மை நவிர்சி அணி. செய்யுளின் முதலில் வந்த ஒரு சொல் அல்லது பொருள் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது சொற்பொருள் பின்வரு நிலை அணி. தீவக அணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தீவகம் என்பதன் பொருள் விளக்கு. எவ்வகை பொருளும்
மெய்வகை விளக்கும் சொல்முறை எது? தன்மை நவிர்சி அணி. அன்பும் மரணும் உடைத்தாயின் இக்குறளில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி. எட்டயபுர கவி கடலை பற்றி அஞ்சலென்ற கரமும் என்று பாடியவர் கடிகை முத்துப்புலவர். உன்னை கடந்து போகும்போது என தொடங்கும் மனிதாபிமான கவிதை எழுதியவர் நாகூர் ரூமி. நன்றி நண்பர்களே, உங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நாம 6லேருந்து 10 வரைக்கும் தமிழ் போட்டுட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.